ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ உடனடியாக கேப்டன் பதவியிலேருந்து விலகிடு. இது உனக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி பொலார்டு மலிங்கா 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஹர்திக் பாண்டியா பொழந்து கட்டியிருக்காங்க. ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்துலையுமே பாண்டியா சொதப்பிட்டு இருக்காரு. பேட்டிங்கில் அவர் ஒரு ஃபினிஷர், அவர் ஒரு ஹிட்டர். தோனிக்கு ஈக்குவலாக அவர் ஒரு காலத்தில் பேசுவாங்க. அப்போ அவருடைய வேலையை அவர் பண்ணணும். பேட்டிங்கில் டீம் இக்கட்டாக இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியா ஒரு புவர் ஷாட் அடிச்சு அவர் அவுட் ஆவதற்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஷாட் அடிச்சிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜடேஜா கேட்ச் பிடிக்காம அது மிஸ் ஆயிருக்கும். பால் முன்னாடியே பிச் ஆயிருக்கும். அது திரும்ப அதே மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா 6 பந்தில் 2 ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு. இன்னொரு புறம் பவுலிங்கில் லாஸ்ட் ஓவர் இவரை போட்டது பெரிய தப்பு. மத்வால் கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் தன்னோட டெத் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக நினச்சிக்கிட்டு பாண்டியா லாஸ்ட் ஓவரை போட்டு அதில் 20 ரன்களுக்கு மேலே வாரி வழங்கி அதுதான் மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கு பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சுது. அப்போ பேட்டிங்லையும் படு சொதப்பல், பவுலிங்லையும் படு சொதப்பல். சரி, பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணுற விதம் அந்த மாதிரி விஷயத்துலயாச்சும் பெட்டராக பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா படு சொதப்பல தான் ஹர்திக் பாண்டியா இருந்திருக்காரு. இன்னொரு புறம் ரோஹித் சர்மா அவருடைய வேலையை ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டு போயிருக்காரு. ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷனில் டீம் இருக்கிறப்ப அவர் செஞ்சுரி போட்டு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் நின்று அவரால் என்ன முடியுமோ 100% எஃபர்ட்டை ரோஹித் சர்மா கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இனிமேலும் கேப்டன்சி உனக்கு செட் ஆகாது. எல்லாமே தொடர்ந்து தோல்வியாக தான் நமக்கு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வரது எல்லாமே மஸ்ட் வின் கேம்ஸ் மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் பிளே ஆஃப் போக முடியாது. நீ பதவி விலகு, திரும்ப ரோஹிட்டே கேப்டனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியாவை திட்டிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. பொலார்டு மற்றும் மலிங்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு பாண்டியா கிட்ட இதை பற்றி நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நன்றி.